சக்தியின் இரகசியம். ஒரு விடயத்தை நாம் எவ்வாறு எங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு பெரிய விடயம் அல்ல, மிகவும் சாதாரணமான விடயம். ஆனால் எவ்வாறு அந்த விடயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான சில உதாரணங்களை தருகிறேன். ஒரு குழந்தைக்கு நாம் பெயரிட்டதும் ஆரம்பத்தில் அந்த பெயரை நாம் அழைக்கின்ற பொழுது குழந்தைக்கு நாம் அந்த குழந்தையைத்தான் அழைக்கின்றோம் என்பது புரிவதில்லை. காலப்போக்கில் மீண்டும் 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 அதே பெயரை நாம் பயன்படுத்துகின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வகையான உள்ளுணர்வினூடாக, ஒரு அவதானிப்பினூடாக குழந்தை அந்த பெயர் தன்னைத்தான் குறிப்பிடுகின்றது என்று இனம் கண்டு கொள்ளுகின்றது. எனவே ஒரு விடயத்தை நாம் மீண்டும் 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 பயிற்சி செய்கின்ற பொழுது இயல்பாகவே அந்த பயிற்சி முறை எங்களுடைய ஆழ்மனதில் பதிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால் ஒரு குறிப்பிட்ட விடயம் நினைவில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற கட்டளையை நாம் எங்களுடைய ஆழ்மனத்திற்கு கொடுக்கின்ற பொழுது அது எங்களுக்கு அறிவிக்காமலேயே இயல்பாகவே அது அந்த பயிற்சியை மேற்கொள்கின்றது. இதனால்தான் பழைய காலங்களில் எத்தனையோ புராணங்கள், எத்தனையோ வரிகள், எத்தனையோ வசனங்களை எல்லாம் மிக சாதாரணமாக அவர்கள் மனப்பாடம் செய்து ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், மனப்பாடம் செய்வது என்பது வேறு, நினைவில் வைத்திருப்பது என்பது வேறு. நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம் அதனுடைய பொருள் விளங்கி உணரப்பட வேண்டும். ஆகிய ஒரு விடயத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது எங்களுடைய ஞாபக சக்தியை நாம் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், அங்கே இரண்டு வகையான செயல்முறைகள் அவசியமாகின்றன. ஒன்று, அவற்றை நாம் மீண்டும் 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 பயிற்சி செய்ய வேண்டும். ஆழ்மனது தானாகவே அதை பயிற்சி செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் அந்த உள்ளீட்டை கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, பொருள் உணர்ந்து விடயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும். பொருள் உணர்ந்து பதிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விடயமும் எங்களுடைய நினைவில் நாம் வாழும் காலம் வரை நிலைத்து நிற்கும். ஆகவே ஞாபக சக்தி என்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. பல பெற்றோர்கள் குழந்தைகள் சம்பந்தமாக, ஆசிரியர்கள் மாணவர் சம்பந்தமாக இந்த ஞாபக சக்தி என்பது மிகப்பெரிய விடயமாக கருதி கொள்கிறார்கள். உண்மையில் கொடுக்கப்பட வேண்டிய பயிற்சி ஒரு விடயத்தை மீண்டும் 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 செய்து அவருடைய ஆழ்மனதில் அதை இயல்பாகவே பதிவு செய்யக்கூடிய வகையில் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, கொடுக்கப்படுகின்ற விடயம் பொருள் உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக அவர்களுக்கு அதற்கான பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டு முறைகளையும் நாம் பின்பற்றுவோமாக இருந்தால், அதாவது ஒருவருடைய ஞாபக சக்தி என்பது மிகவும் விரிவடைவதாக, தொடர்ச்சியானதாக, உறுதியானதாக அமையும்.